Hi students, welcome to Nidhikai IAS Academy. So video நாளைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி எக்ஸ்ல. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ 2024 தேர்வுல கண்டிப்பாக வரக்கூடிய பொது அறிவியல்கள் பார்க்கறோம். சரிங்களா? சோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் உளவியல் சைக்காலஜி, ஒரு நாள் பொது அறிவு ஜிஎஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு டார்கெட் 140 க்கு 140 அடிக்கணும்ங்கறது தான். சரிங்களா? சோ 140 க்கு 140 அடிக்கணும்னு படிச்சாதான் நம்மளால ஒரு 130 மேல அடிச்சு ரிட்டர்ன் கிளியர் பண்ணி பிசிக்கல் போய் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? அதனால நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் 140 அடிக்கணும் அப்படிங்கிறதா. ஓகேவா? அப்ப நீங்க சைக்காலஜி ஜிஎஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பொதறியோட முக்கியமான கேள்வி தான் வெளியில பார்க்கணும். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணும் 140 க்கு 130 அடிச்சு வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி எஸ்ஏல விட நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் வீடியோட லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல இது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகேவா? இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். இப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்ல வராங்கன்னா இன்ஃபிளேஷன் அப்படின்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகி மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. செகண்ட்ல டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரேட் டிக்ரீஸ் ஆகி வேல்யூ ஆஃப் த மணி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. இப்ப எது கரெக்ட் நம்ம சொல்லணும்? ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட் தான். இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கவனிங்க. ஆக்சுவலா ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு ஒண்ணு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தமிழ்ல ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்போ ரேட் கம்மியா இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு அப்படின்னா பேங்க் இருப்பாங்க. சரிங்களா? நார்மலா இருக்கக்கூடிய பேங்க் வந்து எப்பவுமே ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குவாங்க. இப்ப ரெப்போ ரேட் கம்மியா இருக்கிறப்ப ஆர்பிஐ பேங்க்குக்கு நிறைய பணத்தை கொடுப்பாங்க. பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து நிறைய கடன் வாங்குவாங்க. இப்ப பேங்க்ல நிறைய பணம் வந்துடும். ஓகேவா? பேங்க்ல நிறைய பணம் இருக்கிறப்ப பீப்புள்ஸுக்கு பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா பேங்க் ரேட்டை குறைச்சு பீப்புளுக்கு பணத்தை தள்ளி விடும். அப்ப பீப்புள்கிட்ட மணி வந்து அதிகமாகும். ஓகேவா? எப்பவுமே மக்கள் கையில பணம் அதிகமானதா டிமாண்ட் அதிகமாகும். பணம் அதிகமானதா தேவை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்ப டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஓகேவா? டிமாண்ட் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகமாகிறப்ப சப்ளை அப்படின்னு ஒரு சைடு இருக்கும். பொருளோட அளிப்பு. இது வந்து டிமாண்டுங்கிற தேவை, சப்ளைங்கிற அளிப்பு. இந்த டிமாண்ட் அதிகமானது சப்ளை சைடுக்கு தெரியாது. அப்ப சப்ளை எப்பவும் போல இருக்கும். இப்ப எப்ப டிமாண்ட் அதிகமாகி சப்ளை அப்படியே இருந்தா ரேட் என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் ஆக்சுவலா சொல்லுவாங்க. டிமாண்ட் அதிகமாகி விலை உயர்ந்தா அதுக்கு பேர் பணவீக்கம். ஓகேவா? இப்ப 10 ரூபாய்க்கு கிடைச்ச பொருள், ஓகேவா, உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா இந்த பொருளோட மதிப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்க 10 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கின பொருள் இப்ப 100 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னா அப்ப அந்த 10 ரூபாய்க்கான மதிப்பு என்ன? இந்த 10 ரூபாய் வச்சு நீங்க வாங்க முடியுமா? வாங்க முடியல. அப்ப 10 ரூபாய்க்கு மதிப்பு போயிருச்சு. புரியுதா? அப்ப விலை உயர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா பணத்தோட மதிப்பு குறையும், வீழ்ச்சி அடையும். சோ இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ரிவர்ஸா நடக்கும். என்ன நடக்கும்னா இந்த விலையெல்லாம் அதிகமாயிட்டே இருக்குல்ல, இது ஆக்சுவலா டீடைலா ஒரு 1/2 மணி நேரம் நடத்தணும். இப்ப நான் ஜஸ்ட் கொஸ்டினுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்ப விலை அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டை திரும்ப அதிகப்படுத்துவாங்க. அப்ப வட்டி அதிகமாகும். சோ பேங்க் பணத்தை கம்மியாகும். இப்ப பேங்க்ல பணம் குறையும். அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்க? பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ஓகேவா? அப்ப பீப்புள்கிட்ட பணம் கம்மியா போகும். பீப்புள்கிட்ட பணம் கம்மியா போச்சுன்னா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா குறையும். இப்ப டிமாண்ட் குறையிறப்ப திரும்ப விலை என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? விலைவாசி குறையும். ஓகே, இப்ப கவனிங்க. 100 ரூபாய்க்கு கிடைச்ச பொருள் 10 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள், இந்த பொருளோட மதிப்பு தான் குறையுது. 100 ரூபாய்க்கு கிடைச்ச பொருளை நான் 10 ரூபாய் வச்சே வாங்கிடுறேன். அப்ப அந்த 10 ரூபாய்க்கான வேல்யூ என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்ப விலை குறைந்தா பணத்தோட மதிப்பு எப்பவுமே அதிகமாகும். இதுக்கு பேர் தான் பணவாட்டம். கரெக்ட் தான். அப்படி பாக்குறப்ப இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். சோ 1 மற்றும் 2 சரி, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இது வந்து டீடைலா நடத்துறப்ப நம்ம இந்த பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி பத்தி பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கிளாஸஸ்ல அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? தமிழ்நாட்டிலே ஃபீஸ் நம்ம கம்மியா இருக்கு. சேம் டைம் நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் கிளாஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்க தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணி பாருங்க, ஃபீஸ் நம்ம தான் கம்மியாக வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல மட்டும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும், எஸ்ஏல உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 7708197281 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம், கவனிங்க. செகண்ட் கொஸ்டின், இந்த பக்கம் பாஸ்பரஸ், டங்ஸ்டன், கிராஃபைட், போரான்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அது என்ன பண்ணும், அதோட பயன் என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ மேட்ச் பண்ணிடலாம், கவனிங்க. ஓகே, பாஸ்பரஸ் என்ன பண்ணுனா, பாஸ்பரஸை பயன்படுத்தி நம்ம தீப்பெட்டி தயாரிக்கலாம். ஓகேவா? பாஸ்பரஸை பயன்படுத்தி தீப்பெட்டியை தயாரிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் பி தான் ஆரம்பிக்குது, ரைட்டு. டங்ஸ்டன்ங்கிறத வச்சு, டங்ஸ்டன்ங்கிறது மின் விளக்கிற்கான இலைகள். ஓகேவா? மின் விளக்கிற்கான இலைகள் தான் டங்ஸ்டன் சொல்லுவோம். ஸோ பிஏ அகைன் ரெண்டு ஆப்ஷனுமே பிஏ தான் ஆரம்பிக்குது. ஓகே, இது ரெண்டு தப்பு, ரைட்டா? ரைட்டு. கிராஃபைட், கிராஃபைட் வச்சு நம்ம பென்சில் தயாரிக்கலாம். ஓகேவா? பென்சில் தயாரிக்க எது பயன்படுது, கிராஃபைட் தான் பயன்படுது. அப்ப பிஏடி. ஸோ பிஏடின்றப்ப ஆட்டோமேட்டிக் இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா போரான் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பான தயாரிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ மேட்ச் பண்ணீங்கன்னா இதுதான் வரும், பார்த்துக்கோங்க. பாஸ்பரஸ் தீப்பெட்டி தயாரிக்க பயன்படுது, டங்ஸ்டன் மின்விளக்கான இலைகள், கிராஃபைட் பென்சில் தயாரிக்க பயன்படுது, போரான்றது ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பான் தயாரிக்க பயன்படுது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது ஒரு ஜியோகிராபி கொஸ்டின். இந்த பக்கம் பாலாறு, காவேரி, தாமிரபரணி, தென்பெண்ணையாறு ரிவர்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் துணை நதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது துணையாறு கொடுத்துருக்காங்க. நம்ம எதற்கு வந்து எது துணையாறு அப்படிங்கறத மேட்ச் பண்ணணும். இந்த கொஸ்டின் தெரியலனா கூட அடிச்சிடலாம், ஏன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா காவேரியோட துணையாறு பவானின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? காவேரியோட துணையாறு பவானி தெரியும். பட் சி, ஓகே, ரெண்டு ஆப்ஷன் வருது, பரவாயில்ல, ஓரளவு பார்த்துடலாம். ஓகேவா? ரெண்டு ஆப்ஷன் வருது, பார்த்துடலாம். பாலாரோட துணை நதி என்னன்னா கிளியாருங்க. பாலாரோட துணை நதி கிளியாறு. ஓகே, நெக்ஸ்ட் காவேரியோட துணை நதி வந்து பவானி. அடுத்து தாமிரபரணியோட துணை வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாறுன்னு வரும். தாமிரபரணியோட துணை நதி பச்சையாறு, தென்பெண்ணையாரோட துணை நதி சின்னாறு. ஸோ அப்போ ஆன்சர் சிடி ஏபின்னு வரும். சிடி ஏபி, சாரி டிசிஏபி. ஸோ டிசிஏபின்றப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அப்ப பாலாரோட துணை நதி கிளியாறு, காவேரியோட துணை நதி வந்து பவானி, தாமிரபரணியோட துணை வந்து பச்சையாறு, தென்பெண்ணையாரோட துணை நதி வந்து சின்னாறு. ஆன்சர் வந்து டிசிஏபி. ஓகேவா? ஸோ நதி, துணை நதி கேள்வி கேட்கறாங்க, கண்டிப்பா பாத்துக்கோங்க. அடுத்த கேள்வி. ஓகே, இது ஒரு ஜிகே லெவலான கொஸ்டின். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஐஎன்எஸ் விக்ராந்த். ஐஎன்எஸ் விக்ராந்த்ங்கிறது என்ன, ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானம் தாங்கியா பயன்பட்டது. ஓகே, விமானம் தாங்கியா ஐஎன்எஸ் விக்ராந்த். தேஜஸ்ங்கிறது போர் விமானம். தேஜஸ்ங்கிறது போர் விமானம். ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது அரை அதிவேக ரயில். வந்தே பாரத் அப்படிங்கிறது ராக்கெட் ஏவுகணை வாங்கணும். ராக்கெட் ஏவுகணை வாங்கணும் வந்தே பாரத். புரியுதா? ஒரே நிமிஷம், இல்ல தப்பா சொல்லிட்டேன், இதை மட்டும் தப்பா சொல்லிட்டேன், கவனிங்க. ஓகே, ஜிஎஸ்எல்விங்கிறதா ராக்கெட் ஏவுதல் வாங்கணும், வந்தே பாரத்துங்கிறதா அரை அதிவேக ரயிலுக்கான பேரு. ஓகேவா? ட்ரெயினுக்கான பேர் தான் வந்தே பாரத். ஸோ அரை அதிவேக ரயிலுங்கிறதா வந்தே பாரத். ஜிஎஸ்எல்விங்கிறது ராக்கெட் ஏவுதல் விமானம். அப்ப பிஏ சிடி தான் ஆன்சர். பிஏ சிடி தான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழுள்ளவற்றுள் எது அல்லது எதை புதை வடிவ பொருட்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கீழுள்ளதுல எது வந்து புதை வடிவ பொருட்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாமே வரும். தார் மற்றும் நிலக்கரி, நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம், பெட்ரோலியம் மற்றும் அணுக்கல் கனிமங்கள். ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் கொஸ்டினே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஏன்னா இப்ப தாருங்கிறது ஆன்சரா இருந்தா இங்க தார் ஆப்ஷன் இருக்கு, அப்ப கண்டிப்பா இதுவும் ஆன்சரா தான் இருக்கும். நிலக்கரிங்கிற ஆன்சரா இருந்தா நிலக்கரி இருக்கு, அதான் ஆன்சரா தான் இருக்கும். பெட்ரோலியம் ஆன்சரா இருந்தா பெட்ரோலியம் இங்க இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே வந்துடும். புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டதான், பிசி கொஸ்டின் பேப்பர் தான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸோ புதை வடிவ பொருட்கள்னா இது எல்லாமே வரும். ஆன்சர் வந்து ஏபிசிடி எல்லாமே வந்துடும். ரைட். அடுத்து நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன்திறல் மண்டலத்தின் ஒரு பகுதி. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். சூரிய குடும்பம்ங்கிறது பால்வெளி விண்மீன்திறல் மண்டலத்தோட ஒரு பகுதி தான். சரிங்களா? கரெக்ட். நம்ம சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் உள்ளதுன்னு சொல்றாங்க. 8 கோள் தான். ரொம்ப நம்மளாம் சின்ன பிள்ளை இருக்கப்போ தான் 9 கோள் இருந்தது ப்ளூட்டோவோட. இப்ப ப்ளூட்டோ இல்ல. ஓகேவா? ஏன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யூரேனஸ், நெப்டியூன், இந்த 8 தான். இந்த 8 கோள் தான். அப்ப சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட். அப்ப ஆன்சர் 1 மற்றும் 2 சரிங்கிறது தான். சூரியன்கிறது கோள் கிடையாது, ஏன்னா சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம், ஒரு விண்மீன், உங்களுக்கு தெரியும் அது. அப்போதான் கோள்னு பாத்தீங்கன்னா 8 கோள் இருக்கு. துணைக்கோள்கள் நிறைய இருக்கும். கோள்னு பார்த்தா 8 கோள் தான். ஆன்சர் கரெக்ட். அப்ப ரெண்டுமே ரைட். 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஜியோகிராபி கொஸ்டின் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜியோகிராபி கொஸ்டின் தான்.
புவி தன் அச்சில் தன்னைத்தானே ஒருமை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. இதன் காரணமா பகல் இரவு ஏற்படுது. கரெக்ட் தான். பூமி வந்து தன்னைத்தானே ஒருமை சுத்திக்க 24 மணி நேரம் எடுத்துக்குது. அதனாலதான் பகல் இரவு அப்படிங்கிறது ஏற்படுது. கரெக்ட். லீஃப் வந்தா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்றாங்க. ஆக்சுவலா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஸோ செகண்ட் தப்பு. அப்போ 1 மட்டும் சரிதான் ஆன்சர். அப்போ 1 மட்டும் சரிதான் ஆன்சர். லீஃப் வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தலைநகரை டெல்லியில இருந்து தௌலாபாத்துக்கு மாத்த யான்னு கேக்குறாங்க. டெல்லி சுல்தான்ல இருந்து கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புரியுதா? இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா முகமது பின் துக்ளக் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலா முகமது பின் துக்ளக் தான். புரியுதா? ஏன் இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, முதல்ல இந்த முகமது பின் துக்ளக் யாரு அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். ஓகேவா? கியாசுதீன் துக்ளக் இவரோட பையன் தான் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர். புரியுதா? இவரோட பையன் தான் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தலைநகரை டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. இந்த தேவகிரிக்கு தான் தௌலாபாத் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்குவாரு. புரியுதா நான் சொல்றது? தலைநகர் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருவாரு. தேவகிரிக்கான பேரை தௌலாபாத் மாத்தது முகமது பின் துக்ளக் தான். அதனாலதான் டெல்லியில இருந்து தௌலாபாத்துக்கு மாத்தது நம்ம ஆன்சர் முகமது பின் துக்ளக்னு போடுறோம். ஆக்சுவலா டெல்லியில இருந்து தேவகிரிக்கு தான் மாத்திருப்பாரு. புரியுதா? முகமது பின் துக்ளக். ஓகே, முகமது பின் துக்ளக் இருக்காருல்ல, இவர் வந்து நிறைய படையெடுப்பு எடுத்திருக்காரு. மிக முக்கிய 2 படையெடுப்பு என்ன பண்ணா பாரசீக படையெடுப்போம், அப்புறம் குமோன் படையெடுப்போம். இந்த 2 படையெடுப்பும் முகமது பின் துக்ளக்கோட படையெடுப்பு. ஓகேவா? முகமது பின் துக்ளக் அப்புறம் ஆட்சிக்கு வரவர் யாருன்னா பெரோஸ் துக்ளக். இந்த பெரோஸ் துக்ளக் அப்படிங்கிறவரு முகமது பின் துக்ளக் அப்புறம் ஆட்சிக்கு வரவர். புரியுதா? சோ முகமது பின் துக்ளக் கண்டிப்பா இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே இந்த ஆப்ஷன்ல இருக்க எல்லாத்த பத்தி சொல்லிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி மட்டும் பார்க்கலாம், கவனிங்க. ஓகே, இந்த அலாவுதீன் கில்ஜியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அசோகருக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணவர் அப்படின்னு யாருன்னா அவர் அலாவுதீன் கில்ஜி தான். அசோகருக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஓகேவா? அதே மாதிரி டாக் முறை அறிமுகப்படுத்தினார் அலாவுதீன் கில்ஜி. இந்த டாக் முறைனா என்ன சார் அப்படின்னா குதிரைக்கு சூடு போடும் முறை தான் டாக் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்னா குதிரைக்கு சூடு போடும் முறை. இந்த குதிரைக்கு சோறு போடும் முறை, இந்த டாக் முறையை கண்டுபிடிச்சது யாரு? அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான். ஓகே, அலாவுதீன் கில்ஜி தான். சரி, நெக்ஸ்ட் அடுத்து இல்துமிஷ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த இல்துமிஷ்க்கு நிறைய மகன்கள் இருக்காங்க. இவரோட கடைசி மகன் யாரு அப்படின்னா இல்துமிஷோட கடைசி மகன் யாருன்னா நஸ்ருதீன் முகமது அப்படிங்கிறவரு இல்துமிஷோட கடைசி மகன். ஓகேவா? இந்த நஸ்ருதீன் முகமதோட முக்கிய ஆலோசகர் யாரு அப்படின்னா கியாசுதீன் பால்பன். அப்ப கியாசுதீன் பால்பன் யாரு? நஸ்ருதீன் முகமதோட முக்கிய ஆலோசகர். நஸ்ருதீன் முகமது யாரு? இல்துமிஷோட கடைசி மகன். ஓகேவா? கியாசுதீன் பால்பன். இந்த பால்பன் தான் இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பால்பன் அப்படிங்கிறவர். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த நஸ்ருதீன் முகமதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றவரும் பால்பன் தான். ஓகேவா? நஸ்ருதீன் முகமதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றவர் பால்பன் தான். இந்த அடிமை வம்சம்னு சொல்லுவோம். ஓகேவா? அடிமை மரபுன்னு. இந்த அடிமை வம்சத்துல மிகச்சிறந்த அரசர் யாருன்னா பால்பன் தான். ஓகேவா? அடிமை வம்சத்தோட மிகச்சிறந்த அரசர் யாருன்னா பால்பன் தான். அதே மாதிரி ஒரு 40 துருக்கிய பிரபுக்களை ஒழிச்சது பால்பன் தான். 40 துருக்கிய பிரபுக்களை ஒழிச்சது யாரு அப்படின்னா பால்பன் தான். அதாவது கியாசுதீன் பால்பன் தான். சரிங்களா? பால்பனுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர ஒரு பேர் வந்து கைகுபாத். பால்பனுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வரவருக்கு பேரு கைகுபாத். இந்த கைகுபாத் அப்படிங்கிறவர் தான் அந்த அடிமை வம்சம், அடிமை மரபு இருக்குல்ல, அதுல கடைசி அரசர். கைகுபாத் அப்படிங்கிறவர் தான் அடிமை வம்சம், அடிமை மரபோட கடைசி அரசரா பார்க்க போறோம். ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ பால்பன் பத்தி பார்த்துக்கோ. நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ரொம்ப ஷார்ட்டா முக்கியமான மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட் குத்புதீன் ஐபக் உங்களுக்கு தெரியும். குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக்கோட ஓகேவா மருமகன் தான் இல்துமிஷ். குத்புதீன் ஐபக்கோட மருமகன் பேர் தான் இல்துமிஷ்.
குத்புதீன் ஐபக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரவர் பேரு இல்துமிஷ் தான். இல்துமிஷ் அப்படிங்கிறவரு குத்புதீன் ஐபக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரவர். ஓகேவா? குதுப் மினார், குதுப் மினார் இருக்குல்ல, இத கட்டி முடிச்சது யார் தான்? இல்துமிஷ் தான். குதுப் மினாரை கட்டி முடிச்சது இல்துமிஷ் தான். இல்துமிஷோட மகள் பேரு ரஷிய சுல்தான். ரஷிய சுல்தான், ரஷிய சுல்தான்ங்கிறவங்க ஒரு பெண்ணு, அதாவது ரஷிய சுல்தான் அப்படிங்கிறவங்க இல்துமிஷோட பொண்ணு. ஓகேவா? இல்துமிஷ்க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த ரஷிய சுல்தான் தான். டெல்லி ஆட்சி பண்ண முதல் பெண் யாருனாலும் ரஷிய சுல்தான் தான். ஓகேவா? அதே மாதிரி இல்துமிஷ் வந்து பாத்தீங்கன்னா டாங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துறாரு. டாங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துறது இல்துமிஷ் தான். டெல்லி சுல்தானு, இந்த குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா எஸ்ஏல வருஷம் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ரைட்டா? ரைட். சோ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் முகமது துக்ளக் தான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வருவனவற்றுள் எது வேறு அல்ல? இது வந்து எது வேறு அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வேர் கிடையாது. கேரட், முள்ளங்கி, பீட்ரூட்லாம் வேர் தான். உருளைக்கிழங்குங்கிறது வேர் கிடையாது. சரி, அடுத்த क्वेश्चन. இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றைனா 5G தான். ஓகேவா? 2G 3G 4G முன்னாடியே வந்துருச்சு. ரீசெண்டா வந்தது 5G. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ரிலேட்டடான क्वेश्चन 5G. சரிங்களா? சரி, ஓகே. சோ ப்ரீவியஸா இல்ல டிஎன்எஸ்ஆர்பில கேட்ட क्वेश्चंस தான் இது. ஒரு 10 क्वेश्चंस ஜிஎஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல கேட்ட क्वेश्चंसலாம் நம்ம கொடுத்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ரெலவெண்டா நான் எக்ஸ்ட்ரா சொன்ன விஷயங்களை படிச்சுக்கோங்க. இது ரெலவெண்டா ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெலவெண்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது மாதிரி தான் வரப்போற எக்ஸாம்லயும் கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பொது அறிவு, உளவியல், அதாவது ஜிஎஸ், சைக்காலஜி டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்ப டாபிக்கும் போட்டுட்டு இருக்கோம். எஸ்எல் நிறைய டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சேம் டைம் எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. திருச்சியில இருக்க அகாடமி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. டைரக்டா கிளாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா போயிட்டு பண்ணிடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 7708 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.